கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் இந்த காலை பொழுதும் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி செல்வாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பார்ந்தவர்களே, இதனுடைய பின்பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற, இது ரொம்ப முக்கியம். அன்பு இருந்தா கிரியை இருக்கும். அதைத்தான் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஒரு முறை இப்படியாக 2 பேர் வார்த்தை பரிமாறிக்கொண்டார்கள். ஒருவர் சொல்வார், என்னுடைய மனைவி ரொம்ப சூப்பரா சமைப்பாள் என்றான். மற்றொருவன், இவனுடைய வீட்டில் பலமுறை சாப்பிட்ட அவனுடைய நண்பன் அதை கேட்டதும் அவன் சொன்னான், அப்படி ஒன்று சூப்பராய் இருந்ததை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றான். இல்லை இல்லை, எனக்காக அவள் சமைத்தால் சுவையாயிராது. எனக்காக அவள் சமைத்தால் சுவையாயிராது. ஆனால் அவளுடைய அம்மா, அப்பா, சகோதரர்கள், சொந்த பந்தங்கள் வரும்போது அந்த சமையல், அவளுடைய சமையலின் சுவையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவன் சொல்லுகிறான். அப்போ அன்பினால் அன்பின் விளைவாக தூண்டப்பட்டு செயல்படும் போது எந்த செயலும் நல்ல சுவையாக இருக்கும் என்பது நாம் விளங்கிக் கொள்கிறோம். இப்போ கணவன் மனைவிக்குள்ள செய்கிற ஆகாரங்களுக்கும் மனைவியோட உறவினர்கள் வரும்போது செய்யக்கூடிய சுவைக்கும் ஆகாரத்தினுடைய சுவைக்கும் வித்தியாசம் இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். சில கணவன்மார்கள் எல்லாவற்றையும் சரியாக தான் செய்கின்றார்கள். ஆனால் அவை அன்பின் விளைவாக இராமல் வெறும் குடும்ப கடமையாக இருப்பதால் அந்த செயல்கள் யாரையும் விசேஷமாக சந்தோஷப்படுத்தவில்லை. சில மனைவிமார்கள் ஒரு மனைவிக்குரிய எல்லா பொறுப்புகளையும் நன்றாக தான் செய்கிறார்கள். ஆனால் அவை உண்மையான அன்பினால் அல்ல, வேறு வழியின்றி குடும்ப பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்திற்காக செய்யப்படுகின்ற ஒரு காரியம். அவை யாருக்கும் ஒரு திருப்தியையோ மகிழ்ச்சியோ கொடுக்கல. பல வருஷங்கள் வாழ்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கொருவர் தேவ அன்பு இல்லை. அன்புன்னா சாதாரண சுபாவ அன்பு இருக்குது, தெய்வீக அன்பு இருக்கு. ஆனா உலகத்துல கிறிஸ்துவை அறியாதவர்கள்ட்ட சுபாவ அன்பு கூட நல்லா இருக்கு. அவர்கள் கணவனுக்கு சமைத்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாலும் சரி, 2 பேரிட்டுமே அன்பு இருக்குது. அது அவர்கள் மரிக்கும் வரைக்கும் இருக்குது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கணவன்மார்கள், ஆவிக்குரிய கணவன்மார்கள் அல்லது ஆவிக்குரிய மனைவிமார்கள், அநேக குடும்பங்கள்ல அன்பு இல்ல, தேவ அன்பு இல்ல, சுபாவ அன்பு இல்ல, தேவ அன்பு இல்ல. ஏதோ இந்த மனுஷனை கட்டிக்கிட்டேன், ஒரு கடமையாக செய்யலாம், அவ்வளவுதான். அவரும் என்ன செய்றாரு, இவளை கல்யாணம் பண்ணதுனாலே என் கடமையை நான் செய்யணும், சம்பாதிக்கணும், கொடுக்கணும், அவ்வளவுதான். அந்த அம்மா சமையல் பண்ணணும், போடணும், அவ்வளவுதான். 2 பேருக்குள்ள இது ஒரு கடமையாகவே செய்கிறார்கள் அல்லாமல் அன்பினால் செய்யலை. அன்பு இருந்தால் உலக அன்பே வித்தியாசமா இருக்கு. சுபாவ அன்பு
அது வித்தியாசமா இருக்கு. தேவ அன்பு அது கடைசி மரணம் வரைக்கும் ஒருவரை ஒருவர் அன்பினால் கிரியைகளை செய்து, நற்கிரியைகளை செய்து, பணிவிடை செய்து, ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்தி, ஆதரித்து, ஒருவருக்கு ஒரு கனப்படுத்தி, ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, இப்படியாக தேவ அன்பு நிச்சயமா வெளிப்படும். தேவ அன்பு இல்லாத குடும்பத்தில நன்றாக கவனிக்கணும். தேவ அன்பு இல்லாத குடும்பங்கள்ல அங்க பிளவுகள் வருது, பிரிவினல் வருது, பிரச்சனைகள் வருது. ஏதோ தாலிய கட்டிட்டேன். ஆமா. ஏதோ இவனுக்கு வாக்கப்பட்டுட்டேன். வேற வழி இல்ல. இப்படித்தான் போய்க்கிட்டு இருக்கு. உண்மையான அன்பும், கரிசனையான நோக்கமும் எங்கே இல்லையோ, அங்கே எத்தனைதான் மலையளவு செயல்பாடுகள் இருந்தாலும், துளியளவு மகிழ்ச்சியை அவை ஏற்படுத்துவது கடினம்தான். பலருடைய ஆவிக்குரிய செயல்பாடுகளும் இப்படியாகவே உள்ளது. ஜெபம், வேத வாசிப்பு, காணிக்கை, உபவாசம், ஆராதனை, இறைபணி என பல விஷயங்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகின்றார்கள். ஆயினும் அவர்களுக்கு அவற்றால் பெரிய மகிழ்ச்சி இல்லை. இவற்றையெல்லாம் செய்கின்ற இவர்களால் பிறருக்கு விசேஷமாக மகிழ்ச்சி இல்லை. எனவே அவை தேவனை பிரியப்படுத்துவதும் இல்லை. நன்றாக கவனிக்கணும். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால அவர்கள் வாழ்க்கையில இணைக்கப்பட்ட பின்பு ஜெபம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும், காணிக்கை இருக்கும், உபவாசம் இருக்கும். பல ஆவிக்குரிய சபைக்கு போவார்கள். பல சபைகள் போவார்கள். சத்தியத்தை கேட்கறதுக்கு. எல்லாம் இருந்தும் கணவன் மேல அன்பு இருக்காது. மனைவி மேல அன்பு இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படிதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஆமா. அன்பு இருக்கணும். அன்பு எப்படி வெளிப்படுத்த? தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொண்டவர்கள்ட்ட மட்டும்தான் அன்பு இருக்கும். அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் அன்பு உண்டு. அந்த அன்பு ஒரு நாளும் குறையாது. ரோமர் 5:5ல ஊற்றப்பட்ட தேவ அன்பு நமக்குள்ள இருக்குமானால், அங்கு பிரிவினைக்கும் வழி இல்ல, பிரச்சனைக்கும் வழி இல்ல, போராட்டத்துக்கும் வழி இல்ல, எல்லாம் சரியாயிடும். ஆனா இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பல வருஷங்கள் வாழ்ந்தாலும் சரி, 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் வாழ்ந்தாலும் சரி. ஆனால் மனைவியிடத்துல அன்பு எதிர்பார்க்க முடியல. கணவனிடத்துல அன்பு எதிர்பார்க்க முடியல. அல்லது கணவனிடத்துல அன்பு இருக்குது. அதை விளங்கிக் கொள்ள முடியல. சில மனைவிமார்கள்ட்ட கணவன் அன்பா தான் இருக்கிறாரு. அவர் கிரியைகள தான் வெளிப்படுத்துவாரு. ஆனா மனைவிமார்களை விளங்கிக்கல. ஏதோ கடமைக்கு செய்றாரு. ஏதோ கெட்டின நாள்ல சோறு போடுறாரு. கெட்டின நாள்ல துணி குடுக்குறாரு. அப்படிங்கிறத சில மனைவிமார்கள் நினைக்கிறாங்க. அன்பை நற்கிரியைகள்ல வெளிப்படுத்த முடியும். அன்பு எனக்குள்ள இருக்குமானால், ஏதோ ஒட்டிக்கிட்டு உறவு கொண்டாடிக்கிட்டு இருப்பது அல்ல. அது வேற. ஆனா அன்பு இருக்குமானால், கிரியைகள் வெளிப்படும். அதுதான் ஒரு மனைவியை நேசிக்கிறதுக்கு அடையாளம். அதுதான் ஒரு கணவனை நேசிக்கிறதுக்கு அடையாளம். ஏதோ கடமைக்காக வந்துட்டாரு. வருஷத்துல 2 ட்ரிப் வராரு, 3 ட்ரிப் வராரு, வெளிய இருந்து வராரு, வெளியூர்ல இருக்காரு. ஏதோ அன்னைக்கு பொங்கி போடணும் அவ்வளோதான். ஆனா மற்ற நாட்கள்லாம் தான் குடும்பத்துக்கு செய்கிற இந்த பணிவிடைகளை பார்த்தா பயங்கர அன்பா இருக்கும். அதனால என்ன பிரயோஜனம்? தேவ பிரமாணம் நிறைவேறலையே, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறலையே, அதனால கணவனுக்கு சந்தோஷம் இல்லையே. இப்படி சில குடும்பங்கள்ல இருக்குது. அதனால எத்தனை தான் நீங்கள் வேதத்தை வாசித்தாலும், ஜெபித்தாலும், காணிக்கை கொடுத்தாலும், ஆராதனைக்கு போனாலும், அங்கு உங்களிடத்தில் ஒரு குறை உண்டு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வெறும் மத பக்தியாக அல்ல, தேவ அன்பின் விளைவாக எதையும் செய்ய வேண்டும். தேவ உறவின் அனுபவத்தை இறை வாழ்க்கையில் மிக முக்கியமாக தேடினால்தான் இறை அன்பை ருசிக்க முடியும். ஏனென்றால் அன்பு என்பது நல்ல உறவின் விளைவு. அந்த அன்பு உள்ளத்தை தொடும்போது கர்த்தருக்காக எதையும்
கடமைக்காக செய்யாமல் கரிசனோடு செய்வோம். கணவனுக்காக கடமைக்காக செய்யாமல் கரிசனோட அக்கறையோட செய்வோம். அங்கே நமக்கு மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி, பிறருக்கு மகிழ்ச்சி, தேவனுக்கு மகிழ்ச்சி. ஆம் பிரியமானவர்களே, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இல்லைன்னா நீங்க எத்தனை அளவுக்கு கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவளா இருந்தாலும் சரி, அதுல தேவ பிரமாணம் நிறைவேறாது. அதனாலதான் எபேசி சபைக்கு எழுதும் போது உன்ட எல்லாம் கரெக்டா இருக்குது, ஆனா ஒண்ணே ஒண்ணு குறை, அன்பு இல்லை. அதனால நீ எதுல விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்புவாயானால் நீ தப்பிச்சுக்கிடலாம். இல்லைன்னா விளக்கு தண்டை நீக்கிறோம் அப்படின்ட்டு கர்த்தர். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல அன்பு தணிஞ்சு போச்சு, அக்கிரமம் பெருகி போச்சு. அக்கிரமம் எங்க இருக்கோ அங்க பிரிவினைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும். ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க முடியாது, நெருக்கடியே இருக்காது. சுயத்தை சார்ந்ததும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்ததும் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல கிறிஸ்தவ குடும்பம் தான் இன்னைக்கு அப்படி இருக்குது. உலக பிரகாரமான குடும்பங்கள்ல சுபாவ அன்பு இருக்குது. கடைசி வரைக்கும் அவர்கள் தெய்வத்துக்கும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில கணவனுக்கும் மனைவிக்கும் அவ்வளவு நெருக்கமான ஒரு அன்போடு இருக்கிறாங்க. கணவன் மரித்தாலும் சரி, மனைவி மரித்தாலும் சரி, மரித்த பின்பும் அந்த அன்புக்காக வாழ்கிறார் பாருங்க. ரெண்டு பேர்ல துணை ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் போயிட்டாங்க, ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆனா தன் மனைவிக்காகவே ஷாஜகானை போல கெட்டி வாழுகிற இன்றைக்கும் கணவன்மார் இருக்கிறாங்க. அதனால பிரியமானவர்களே, அன்பும் கிரியையும் சேர்ந்தாதான் அதுல ரொம்ப முக்கியம். அது சுவையாக இருக்கும், அது மகிழ்ச்சியா இருக்கும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் தவிர, சும்மா ஏதோ கடமைக்கு செய்தேன், வாழ்ந்துட்டேன், முடிச்சுட்டேன், இனிமே எனக்கு வாழ்க்கை வேண்டாம், போதும் நான் வாழ்ந்து போதும், இந்த மனுஷனோட வாழ்ந்து போதும், இந்த மனுஷனோட வாழ்ந்து போதும் இப்படிங்கிற இடத்துக்கு நீ யார் இருந்தாலும் சரி, நிச்சயமா பரலோகம் கன்ஃபார்மா கிடையாது. என்கிட்ட பிரமாணத்துல கட்டப்பட்ட பின்பு கட்ட வச்சிட்டீங்க. பிரமாணத்துல கட்டப்படும் போது சேர்றீங்க, ஆனா அந்த கட்டை நீங்க அவுக்கக்கூடாது. அதுல ஏதாவது ஒண்ணு உயிர் போகணும், அப்ப கட்டு தானா அவுக்கப்படும். அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்து போய் பரலோகம் போயிடலாம். ஆனா உயிரோடு இருக்கும்போதே கட்டை வெளுத்து பிரிஞ்சு இருக்கிறது, ஏதோ கடமைக்காக வாழ்றது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நிச்சயமாய் பரலோகம் போக முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் நிமித்தம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும், உங்கள் நிமித்தம் சந்தோஷம் உண்டாகட்டும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்பதை இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறபடினால் இதை நாம் புரிந்து கொள்வோம், அன்பு செலுத்துவோம், நற்கிரியை செய்வோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.